தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இந்த வாரம் கடந்த ஃபெப் 14 தமிழ் சினிமாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியே இருக்கிற காதல் என்பது பொது உடைமை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணி லிஜமல் ஜோஸ் லீட் ரோலில் நடித்திருக்காங்க. வாங்க இப்போ இந்த படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் இருக்குதா பார்க்கலாம் வாங்க. படத்துடைய ஸ்டோரியை சிம்பிளாக சொல்லணும்னா, தான் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கன்னு ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கிற அம்மா எதிர்பாராத விதமாக தான் பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு லெஸ்பின் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குதுன்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. இதே மாதிரியான கான்செப்டில் ஏற்கனவே என்னதான் வெளிநாட்டில் வெளிவந்தாலும் கூட நம்ம தமிழ் சினிமாவில் இந்த கான்செப்டை கம்ப்ளீட்டாக கொடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரோஹிணி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, வினீத் என்ன மாதிரி பார்வையில் பார்க்குறாரு, எப்படி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி மாற்றம் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு ரொம்பவே சுவாரஸ்யமாக திரைக்கதையை கொண்டுட்டு போயிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துடைய மியூசிக் டைரக்டர் கண்ணன் மெலோடியான பீட் கொடுத்துருக்காரு. பாடல்லாம் டீசெண்டாக கேட்குற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தில் வினீத், ரோகிணி, கலீஷ், அனுஷ் அதுக்கு அடுத்ததான் லிஜமல் ஜோஸ் இப்படின்னு முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டாக நடித்து கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எனக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.